ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அறிவு, ஸ்வேதா, அவங்க அம்மா மொத்த பேரையும் அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாப்புல, பேக்கை தூக்கி போட்டுட்டு ஆதி செம மாஸ் காட்டிட்டாப்புலன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க, செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து பேசி முடிக்கிறாப்புல ஆதி. ஆனால் பாரதி வந்து செஞ்சு தடுத்து நிப்பாட்டாத ஆதி, நான் வந்து நீ பேசாமல் விட்டேன்னா நான் அட்லீஸ்ட் வந்து வேறு எங்கேயாவது போயாவது இருந்துப்பேன். அப்படி இல்லைன்னா நீ என்னை பார்க்கவே முடியாத நிலைமைக்கு ஆகிடும். அப்புறம் உன் விருப்பம் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து டக்குன்னு வந்து கையை விட்டுடுறாங்க. நம்ம தமிழ் பாப்பா கையை விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இங்கே அறிவு வந்து மொத்த சொத்தையும் வந்து எழுதி கொடு அப்படின்னு வந்து சாரதாவை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஆதி வந்து டக்குன்னு உள்ளே வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு அந்த பேப்பர் பத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் போனால் போகுதுன்னு விட்டா மாமான்னு இனிமேல் உனக்கு மரியாதையே கிடையாதுன்னு அடி கன்னத்தில் அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் என்ன மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு, உன்னெல்லாம் கை வச்சதே தப்புன்னு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் தூக்கி போட்டுடுறாப்புல அறிவை. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவையும் வந்து வெளியில் விரட்டி விட்டுட்டு அவங்களோட திங்ஸ் பேக் எல்லாத்தையும் வந்து தூக்கி வெளியில் போட்டுடுறாப்புல. ஆதி வந்து செம மாதம் பேசுகிறாப்புல. இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நானும் சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டியே அப்படின்னு நீ செய்கிற ஒவ்வொரு தப்பையும் பொறுத்து இருந்து பார்த்தா நீ வந்து கடைசியில் அம்மா வந்து வம்புழுக்கிற லெவலுக்கு வந்துட்ட. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இனிமேல் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஆதி கண்ணில் நீ எந்த ஜென்மத்திலையும் என் கண்ணில் வந்து பற்றாத. அப்படி பட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை வந்து அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என் கண்ணில் படாமல் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. ஆதி வந்து செம்ம மாசாக சொல்லிவிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறது எங்கே போகிறதுனே தெரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அறிவு. அதே சமயம் இந்த பக்கம் வந்து ரத்னம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்த வேகத்துக்கு மணியை அடிக்கிறாப்புல. எதுக்காக அடிக்கிறீங்க மணியை அப்படின்னு கேட்டால், பின்ன எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க. நம்ம மரகதத்துக்கிட்ட வந்து மணி தான் காரணம் அப்படின்னு சொன்னிட்டு வாசு பிரச்சனைக்கு அப்படின்னு மரகதம் வந்து இன்னும் கடுப்பாகி வந்து தினம் உன் புருஷனை வந்து முதல்ல வந்து இந்த வீட்டை விட்டு போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே மணியும் வந்து கடுப்பாகி வந்து வெளியில் போகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.